வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒன்று பைஜூஸ். இந்த பைஜூஸ் கம்பெனி சாம்ராஜ்யம் இப்போ இல்லை. பெரும் வீழ்ச்சிக்குள்ளான பைஜூஸ் சாம்ராஜ்யம் எப்படி வீழ்ந்தது, அதனுடைய சிஓ பைஜூஸ் ரவீந்திரன் இங்கு இருக்கிறார். இந்த முழு சாம்ராஜ்யம் எப்படி பொருளாதார சிக்கலில், எப்படி இந்த மாதிரி சுனாமியில் சிக்கின ஒரு மனிதன் போல் இப்படி சிக்கி வீழ்ந்த கதை என்ன, இதை தான் இந்த பதிவு. இதில் முதல்ல சொல்ல வேண்டியது 2011 நிறுவனம் தொடங்கப்பட்டது. பைஜூஸோடைய தாய் நிறுவனமாக அறியப்படக்கூடிய லேர்ன் அண்ட் திங்க் அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி தொடங்குறாரு இந்த ரவீந்திரன். இது ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட லெவலில் கூட இல்லை. அப்போ ஒரு ஆன்லைன் எஜுகேஷனுக்காக தொடங்கப்பட்டது. அப்போ பிற்காலங்களில் இதுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும். ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையவழி பயிற்சி வகுப்புகள்லாம் தொடங்கப்பட்ட காலங்கள் அது. அப்போ அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு கை கொடுத்தது. இந்த நீட்டு, ஜீட் இந்த மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கிறவங்க இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இதுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ரவீந்திரன் உண்டு செய்கிறார். அது அப்படியும் இருந்தது. அப்புறம் கோவிட் வருது. இந்த கோவிட்டில் கம்ப்ளீட்டாக ஸ்கூல்லாம் மூடின உடனே இவருடைய டிமாண்டு அதிகமாகுது. இவருக்கான டிமாண்டு யார், மிஸ்டர் ரவீந்திரன், பைஜூஸோட நிறுவனத்துடைய டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ பொதுவாகவே டிமாண்ட் உள்ள பொருளுக்கு எப்போதுமே முதலீடுகள் வெகு இலகுவாகவே அது ஈர்க்கப்படும். அது பிரயோஜனமான பிஸ்னஸ் அப்படின்னா யார் வேணாலும் போய் பணத்தை கொட்டுவாங்க. அப்படி வரிசையில் நின்று பணம் கொட்டப்பட்ட நிறுவனம் தான் இந்த பைஜூஸ். சரி, இவ்வளவு பணம் வர ஆரம்பிச்சது. அப்போ பங்குதாரரை சேர்க்குறாங்க. இப்போ கோவிட்டில் இன்னும் பெரிய வளர்ச்சியை நோக்கி அந்த நிறுவனம் போகுது. காரணம் எல்லாமே ஆன்லைன். யாருமே ஸ்கூல் போக முடியாது, பள்ளிக்கூடங்கள் திறப்பதில்லை, கல்லூரியில் இல்லை, எல்லாம் ஆன்லைனில் வந்தோடனே இந்த நிறுவனம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆனது நெட்வொர்க்லாம். அப்போ இதை வச்சு அவங்க இன்னும் பல சாம்ராஜ்யங்களை உருவாக்குறாங்க. பண சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட $1 billion, நாட் மில்லியன், $1 billion ஈர்ப்புகளை, முதலீடுகளை அவங்க பெற்றிருக்காங்க. இதுக்காக அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய தனிநபர்கள், தொழிலதிபர்கள் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய கட்டமைப்பு, அதாவது அந்த தொழில் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக 2021 தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதா தகவல் சொல்லுது. எப்படின்னா, அந்த 21 நிதிநிலை அறிக்கை எல்லா பங்குதாரர்களுக்கும் அந்த நிறுவனத்துடைய இதெல்லாம் நம்ம நிறுவனத்துடைய மதிப்பு, கடன் இவ்வளோ இருக்குது, அல்லது கடனே இல்லாத நிறுவனம், அல்லது நமக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் காட்டணும். அப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தணிக்கை ஆடிட்டர் ரிப்போர்ட்டு தான் உறுதிப்படுத்த முடியும். வேறு யார் போய் இது சிஓ பார்த்துட்டு போகிறாங்க? எல்லாத்துக்கும் அறிக்கை இதானே, ஆடிட்டர் ரிப்போர்ட்டு தானே. அதை பார்த்துட்டு ஒரு திருப்தி அடையணும். அந்த அறிக்கை தாமதமாக வந்து தான் முதல் அந்த கீறல் விழுது. ஏன் இவர் தாமதமாக கொடுக்குறாரு, என்ன காரணத்தினால தாமதமாச்சு, அப்போ அந்த ஆடிட்டர் ஏன் இது பண்ணலை, அந்த ஆடிட்டிங் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு, ஏன்னா பங்குதாரர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு லேசாக அந்த பதட்டம் வர ஆரம்பித்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுற, இப்போ இந்த முதலீட்டாளர்கள்லாம் ரொம்ப கடுமையாக என்னை நடத்துகிறாங்கன்னு சொல்லி இவர் ஒரு வழக்கு போடுறாரு. அப்போ முதலீட்டாளர்கள் கடுமையாக நடக்காமல் என்ன செய்வாங்க, எல்லாமே டிலே ஆகுதுன்னா கொஞ்சம் சந்தேகம் ஆரம்பிக்குது முதலீட்டாளர்களுக்கு. ஏன் இப்படி இதாகுது அப்படின்னு. இப்போ 2023 அல்லது 2024 இந்த வருடங்களில் 4500 கோடி நஷ்டம் காட்டுது இந்த கம்பெனி, இந்த பைஜூஸ் நிறுவனம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய மெயின் ஸ்பான்சர், இந்திய கிரிக்கெட் வீரர்கள்லாம் இந்த பைஜூஸ் அப்படின்னு பின்னாடி போட்டிருக்கோம், முன்னாடி எம்ப்ளாய் இருக்கும், இது மாதிரி ஷர்ட்டை போட்டு தான் விளையாடுறாங்க. இன்டர்நேஷ்னல் சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள், இந்தியாவுடைய வீரர்கள்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு 188 கோடி பாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு நிறைய இது இந்திய கிரிக்கெட் வீரர்கள், கிரிக்கெட் வாரியம் மட்டுமல்ல, இவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ், எப்படியெல்லாம் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இதுக்குன்னே ஒரு பெரிய தொகை போட்டிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன வருது அப்படின்னா, பலவீனமான கடன் அப்படின்னு ஒரு இடம் வருது. பலவீனமான கடன் என்ன, கடனை வாங்கி இவங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா அது வளர்ச்சி ஆகும், கடனை வாங்கி இவங்க வேறு எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ அது தடைப்படுது. இது எங்கே தெரிய வருது, 2024 இவர் துபாயில் ஒரு நிறுவனம், இவருடைய சார்பு நிறுவனமாக ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு இங்கிலாந்துலேருந்து பணம் வந்திருக்கு, முதலீடுகள் வந்திருக்கு.
அது பல வழிகளில் பயணம் பண்ணி, அதாவது ஹவாலாவோ ஏதோ ஒரு வழியில் பயணம் பண்ணி கடைசியாக சிங்கப்பூரில் இருக்கிற பைஜூஸுடைய ஒரு நிறுவனத்தில் வந்து அந்த ஃபண்டு சேருது. இப்போ இந்த ஏற்கனவே வீக் ஆயிடுச்சு, நிர்வாகம் சரியில்லை, ஆள் குறைப்பு நடக்குது, ஊழியர்களுக்கு வந்து தாமதமாக சம்பளம் வந்து செய்கிறது, ஊதியம் கிடைப்பதில்லை. அப்போ அந்த ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணுறது அது இதுன்னு ஆரம்பித்த உடனேவே அப்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே பணத்தை கொடுங்கன்னு திரும்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குகள் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த பணங்கள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட பணங்களை இவர் வேறு வழியில் செலவு பண்ணியிருக்காரு இந்த பைஜூஸ் ரவீந்திரன் அப்படிங்கிறத அவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டாக இருந்து அப்புறம் நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா சிங்கப்பூரில் போய் இது முடியுது. அப்போ 2025 24 கடைசியில் 25 என்ன பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் சில உத்தரவுகள் பிறப்பிக்குது சிங்கப்பூர் நீதிமன்றம், இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும், பணத்தை செலுத்துங்க அல்லது இப்படி வரியை கட்டுங்க, அபராதத்தை கட்டுங்க, ஏதோ ஒன்று கொடுப்போம். இப்படி விதிக்கப்பட்ட விதிகள் எதையுமே இவர் மதிக்கலை, அதை பின்பற்றலை, அல்லதுக்கு அதுக்கு ஒபீடியண்ட்டாக ஏதோ ஒரு பதில் சொல்ல ஏதோ ஒரு சங்கடம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, பைஜூஸ் நிறுவனமும் திவால் நிலைமைக்கு போயாச்சு. இப்போ சிங்கப்பூர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக சிங்கப்பூர் சிறையில் இருக்கார் இந்த பைஜூஸ் நிறுவனர் சிஓ, செயல் அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர் சிறையில் இருக்கார். ஏன் சிங்கப்பூர்லேயே அடைச்சாங்க, அதான் நீதிமன்ற உத்தரவுகளை இவர் பின்பற்றலை அப்படிங்கிறது தான் இப்போ அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இன்னும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு சீர்கட்ட நிர்வாகம், ஒரு எந்த விதமான ஒரு ஒழுங்குமுறையும் கடைபிடிக்கப்படாத ஒரு நிறுவனம், ஒரு சீரான ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அறிவிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இதிலேருந்து அடுத்த கட்டம் என்ன வருது அப்படின்னா, இந்திய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய முகமாக தான் இதை பார்த்தாங்க. எதிர்கால உலகத்தினுடைய கல்வி முறையவே மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட நிறுவனமாக தான் இந்த பைஜூஸ் நிறுவனத்தை பார்த்தாங்க. அப்போ இந்த பைஜூஸ் நிறுவனத்தினுடைய எதிர்கால கல்வி, உலகத்தினுடைய கல்வி போக்கை மாற்றிவிடும், அவங்களுடைய நிறுவனத்துடைய மதிப்பு இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய கனவுல இருந்தவங்க இப்போ இந்தியாவில் திவால், பல நாடுகளில் நீதிமன்ற நடவடிக்கைகள், சிங்கப்பூரில் சிறை. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளவு கனவுகளோட ஒரு தொடக்க நிலை சரியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அவங்களால் இயங்க முடியாமல் நட்டத்தை சந்தித்தது மட்டும் இல்லை, அவமானங்கள், போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள்னு எவ்வளவோ சிக்கலில் சிக்கிக்கிட்டாரு. காரணம் என்ன? அவர் திட்டமிடலில் குறைபாடா, அவருடைய செயல்களில் எதுவும் குற்றம் இருக்கிறதா? எதை நீங்கள் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிந்த கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன், அது நிறைய பேருக்கு எப்படி புரியும்னு தெரியல. பைஜூஸ் ரவீந்திரன் இத்தனை காலம்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும், இத்தனை காலம்தான் அவர் அனுபவிக்க வேண்டும், அவர் நிறுவனம் இவ்வளோ காலம்தான் இருக்கும் அப்படின்னு எதுவும் விதி இருந்திருக்குமோ? ஜோதிடப்படி இப்படி கூட இருந்திருக்கலாம்ல. இது ஒரு சயின்ஸு. எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது இதற்கான விடை, எப்படி இந்த சாம்ராஜ்யம் சரிந்தது என்பதற்கான விடை என்னுடைய பதிவில் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை, இந்த பைஜூஸ் நிறுவனத்துடைய வளர்ச்சி, நீங்கள் பைஜூஸ் நிறுவனத்தோட என்னெல்லாம் தொடர்பில் இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை பதிவிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.